இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். உபோகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆண்டவர் மோசே மூலமா சொல்றாரு. பார்த்தீங்களா, 40 வருஷமும் கர்த்தர் உன் கூட இருந்தாரு, அதனாலதான் உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. அந்த வசனத்தின் சில வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய் நீ நடந்து வந்தாய், கர்த்தர் தான் உன்னை நடத்துறாரு இந்த 40 வருஷம். அப்ப இந்த வனாந்தரம் ஆனாலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, வழியே இல்லாத இடம், ஆனால் இவர்கள் கடந்து போவதற்கான வழிகளை அவரே உண்டாக்கி கொடுத்தார். வாழ்வாதாரமே கிடையாது, ஆனா கர்த்தரே அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானவைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்ப பாருங்க, அந்த வனாந்திரத்துல எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் விடவே இல்லை. அவங்க முறுமுறுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம வசனத்துல வாசிச்சாலும், அவங்க மனதுல கர்த்தர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் அவர்களை பரிசோதித்தார். நம்மளை இப்படி விடுவித்து கொண்டு வந்திருக்கிறாரு, அற்புதமா விடுதலையாக்கி இருக்கிறாரு, ஓங்கிய புயத்தை பலத்த கரத்தை வெளிப்படுத்தி இந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு, செங்கடலெல்லாம் பிளந்து இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அதிசயத்தை அற்புதத்தெல்லாம் அனுபவிக்க உதவி செய்திருக்கிறாரு. அப்ப இந்த தேவன் இந்த வனாந்தரத்திலே அவர்களை நடத்துவார் என்பது அவங்க நம்பணுங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அவங்க சில நேரத்துல ஆண்டவர் மேல நம்புறதுல குறைவுபட்டதுனாலதான் கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார். ஆனா கர்த்தர் 40 வருஷத்துக்கு அப்புறம் இது ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச். மோசே இளம் தலைமுறைகள்ட்ட சொல்றார், 40 வருஷமும் ஆண்டவர் கூட இருந்ததுனால ஒரு குறைவு இல்லை. அப்ப தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். நம்மை கடைசி மூச்சு வரைக்கும் நடத்துவதற்கு அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க அது வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல வழியே இல்லைனாலும் பரவாயில்ல, வழியே இல்லாத இடங்களிலும் அவர் வழியை உண்டாக்குகிறவர். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர்னு பைபிள் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நீங்க கடந்து போகிற பாதை, உங்க குடும்பத்துல நீங்க சந்திக்கிற நெருக்கடி, அது பொருளாதாரத்திலேயோ அல்லது சில பிரச்சனைகளின் நிமித்தமோ அல்லது ஏதாவது ஒரு காரியம், வழி இல்லை, இதுல இருந்து எப்படி தப்புன்னு தெரில, இதுல இருந்து எப்படி மீண்டு வரன்னு தெரில, இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரில, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, ஒண்ணுமே எனக்கு புரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கர்த்தர் அற்புதராய் இருக்கிறார். வாழ்வாதாரம் இல்லை, வனாந்தரத்துல எங்கேயும் வாழ்வாதாரம் கிடையாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, வனாந்தரத்துல அதாவது பாலைவனத்துல கண்டிப்பா ஒரு பாலைவன சோலை உண்டு. அப்ப வனாந்தரத்துல நடத்தினாலும் உங்களை கர்த்தர் அந்த பாலைவன சோலைக்கு கொண்டு போவார். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்க வாழ்வாதாரத்திற்கான வழிகளை கர்த்தர் திறப்பார். உங்கள் தேவைகளை சந்திக்க கர்த்தரால முடியும். அதனால ஆண்டவர் என்னை இப்படி நடுவழியில விட்டுட்டாரு, என்னுடைய தேவைகளுக்காக நான் என்ன செய்வேன், அங்கலாய்க்கிறேன்னு இல்லை இல்லை. 40 வருஷமும் கூட இருந்து ஒரு குறை இல்லாம நடத்தின தேவன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் ஒரு குறைவு இல்லாம நடத்துவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், கர்த்தர் என் கூட இருக்கணும்னு சொன்னா போதும். ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்து என்னை நடத்தினா அது வனாந்தரமா இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை, கவலை இல்லை, பாதிப்பு இல்லை, என்னை நீங்க பார்த்து கொள்வீங்க. கர்த்தர் கூட இருக்கிறதற்கு நீங்க அவரோடு கூட இருங்க, அவரோடு கூட நீங்க நேரம் செலவு பண்ணுங்க. அவர் உங்களை விட்டு விலகி போற எந்த தீமையான காரியத்திலையும் ஈடுபடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது. தேவனே, ஒரு குறைவு இல்லாம இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை நீங்க கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.